வணக்கம் மக்களே. இந்தியா vs இங்கிலாந்து T20 முடிஞ்சிருச்சு. ஒரு ரேர் ஃபெயிலியர் இந்தியாவுக்கு. ரொம்ப நாளா கண்டினியூஸா வின் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு லைட்டா ஒரு சர்க்கிள் இங்க என்னன்னா, ஒருத்தன் இந்தியா கிளீன் ஸ்வீப் பண்ணிரும், அதாவது இப்பனா வெள்ளையர்களே வெள்ளை அடிச்சிருவோம் அதுன்னு சொல்லி ஒருத்தன் சீன் போட்டுட்டு இருந்தான். என்னாச்சு தம்பி? அதாவது நீ ம். ஜெயிச்சிருவானுங்க இப்படி நான் உன்னை கேட்டுட்டு என்னாச்சு தம்பின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். என் நேரத்துக்கு தோத்துட்டு நீ என்னைய பத்தி கேக்குற மாதிரி ஆகி போச்சு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா இப்பயாவது பேசிக்கணும் அப்படின்னு இருந்தேன். வந்துருச்சு. வெயிட் பண்ணிட்டு இருந்தெல்லாம் சொல்லாத. நீயே பயந்துட்டு இருந்த எங்க கிளீன் ஸ்வீப் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு ஹோப் கிடைச்ச உடனே அப்படியே பாயிண்ட மாத்துற மாதிரி. அது அவ்வளவுதான். அதான் ஒரு மேட்சா ஜெயிக்கணும் மட்டும் தான் நினைச்சேன். சீரீஸ் வின் பண்ண நினைக்கல. அவ்வளவுதான். ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப என்ன பதிவு பண்றான், அந்த நினப்பு இருக்குன்னு சொல்றான் நம்மகிட்ட. இல்ல சீரிஸ் இல்லன்னு ஜெயிச்சாலும் சொல்றேன். ஜெயிப்போங்கிறான். இல்ல இல்ல, அந்த தயாரா ஆசைலாம் இல்லப்பா. இருக்கலான்றான். சரி, நான் தான் சொல்லிட்டேன், நான் இந்தியா பக்கம் தான். இருந்தாலும் ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்கணும்ல இங்கிலாந்து. அப்பதானே நல்லா இருக்கும், சீரீஸ் நல்லா இருக்கணும்ல. இப்படி ஒண்ணு சொல்லிக்கிறான் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு. 3 T20 முடிஞ்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் இங்கிலாந்து ஒரு ஃபைட் பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. சீரீஸும் கொஞ்சம் ஒரு உயிர் பெற்றிருக்கு 2-1 சொல்லிட்டு. அதான் இதுக்கப்புறம் உள்ள 2 மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு ஆர்வமே இப்ப இருந்தா வரும். இல்ல மாதிரி திம்முன்னு போயிருக்கோம். இருக்கும், இந்த ஆர்வம் வேணும். மேட்ச் நல்ல ஃபைட்டா போடாதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லி சொல்லி நல்ல இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்னடா சேப்பாக்குல செம சைகையை போட்டாச்சு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும் போது அன்னைக்கு நீங்க லைவ்ல பார்க்க போயிட்டீங்க, ஸ்டேடியம் போயிருந்தீங்க. அன்னைக்கு எடுக்க முடியல. கரெக்டா இன்னைக்கு தோத்தோடனே நீ தூக்கி உள்ள போட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போட்டாச்சு. மேட்ச் இருக்கட்டும், அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிருவோம். லைவ்ல போயிட்டு ஒரு சம்பவம் பாத்தீங்க, எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் T20 பேசுறப்பவே சொல்லியிருந்தோம். மேட்ச் வேற நேர்ல போய் பார்க்க போறோம், எதுவும் மொக்கையாதான் ஆடி இன்ட்ரெஸ்டே இல்லாம பாத்துட்டு வர போறோம் அந்த மாதிரி ஃபீல் பயத்துல தான் போனோம். அந்த எக்ஸைட்மெண்ட் தாண்டி பயம் இருந்துச்சு, எங்க ஒன் சைடா முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா போனதுக்கு ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் அப்படி இப்படின்னு தட்டி தட்டி ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க. ஓகே தான், டபுள் தமாக்கா தான் நமக்கு. அதான் நேர்ல பார்த்தப்ப செம்ம எக்ஸைட்மெண்டா தான் போனோம். என்னன்னா, போனதுல இருந்தே இப்ப கூட வந்தவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இங்கிலாந்து எப்படி ஒண்ணும் ஆடாது, சேப்பா கிரவுண்ட் வேற, ஸ்பின் ஆட தெரியாது, டப்புன்னு முடிஞ்சிரும், இந்த மாதிரி இருந்தாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்தேன், சரி இங்கிலாந்து கொஞ்சமா ஆடுன்ட்டு. ஆனா அதான் ஓரளவுக்கு ஆடினானுங்க. பேட்டிங் ஒரு 160 அதெல்லாம் நல்ல ஸ்கோர் தான். அது நேர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல ஸ்கோர் அப்படியே பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கு. இவனுங்களே தேவையில்லாம விக்கெட் விட்டு ஒரு நல்ல ஒருத்தர் நல்ல ஒரு சிக்ஸ் அடிப்பான், உடனே அடுத்த ஓவர் அவுட் ஆயிடுவான், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. மற்றபடி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவும் நம்ம இது இப்ப எனக்கு மெயினா இப்ப ஹர்திக் பாண்டியா, பட்லர் இதை பாக்குறது தான் ரொம்ப ஆசையா போயிருந்தேன். ஹர்திக் பாண்டியாலாம் பேட்டிங்ல பெருசா பண்ணாலும் அப்படியே ஃபீல்டிங்ல அப்படியே சுறுசுறுப்பா இருக்கிறது, ஏதாவது லைட் ஆட்டிடியூட் காட்டுறது ரொம்ப. பாண்டியா பேட்டிங் இன்ட்ரா சாங் போட்டாங்க, அது பத்தியா? அது வேற லெவலா இருந்துச்சுல்ல. ஆமா ஆமா, எல்லா பாண்டியா ஒரு ஒரு என்ட்ரிக்கு ஒரு பிளேயருக்கும் அப்படியே ஏத்த மாதிரி இன்ட்ரோ சாங் போடுறது. அதுவும் நம்ம வருண் சக்கரவர்த்திலாம் அப்படியே தளபதி பாட்டை அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி செம ஃபன்னா இருந்துச்சு. இல்ல ட்ரைனிங் அப்பவே அதான் இப்ப சொல்ல வந்து என்னன்னா, ட்ரைனிங் அப்பவே அதிக் பண்ணிலாம் அந்த ஆட்டிடியூட்லாம் அப்படியே அப்பயே ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு 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 இது சும்மா ஒரு த்ரோ அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு உடனே அதுக்கு சியர் பண்றதுல இருந்து அது செம மாசா போயிட்டு இருந்துச்சு. அது இன்னொரு மேட்டர் சொல்றேன். மேட்ச் லைவா போயிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். டிவில டக்குன்னு தெரிஞ்ச மூஞ்சி வருது, என்னடா பார்த்தா நீங்க காட்டுறானுங்க. சரி, நீங்களும் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா 5 செகண்ட்ல நீங்க பாக்குறதுக்குள்ள கேமராவை திருப்பிட்டானுங்க. அதேதான். நாங்களே அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கா ஆமா. மெசேஜ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்துட்டு. அங்க நோட்டே பண்ணல வரப்ப. அதுக்கப்புறமா இன்னொருத்த எக்ஸ்போஸ் ஆனா, நம்ம பிஷ்ணோய் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல லாஸ்ட் வீடியோல கத்தி. ஆமாமா. மீடியம் பேசு மீடியம் பேசுன்னு அவன் லைனப் நமக்கு நேரா பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு, பவுலிங் லைனப்ல இருந்து ஓடி வந்து போட்டுட்டு இருக்கான். யாருன்னா நீ அப்படி இருந்துச்சு. அது அதான் வீடியோ கூட எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பாலர் பேர் நின்றுட்டு இருக்கான். இவன் கூப்பிட்டு காட்டுறாடே, அங்க போற பிஸ்னாய் நிக்கிறானா அப்படின்ட்டு. ஏதோ ஃபாஸ்ட் பாலர் போட போறான், கீப்பர் கிட்ட நிக்க வச்சு போட்டுட்டு இருக்காங்க போல. யாரும் பார்த்தா இவன் போட்டுட்டு இருக்கான். பண்ணுதான் சாக மொத்தம் பைசா வசூல் மேட்ச் பார்த்துட்டு வந்தீங்க. திலக் வர்மா சேஸ் அல்டிமேட். என்னன்னா, ஒரு 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் மேட்ச் இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரவுண்டே சம்மட்டல்லா இருந்துச்சு. ஏன்னா திலக் வர்மா ஆடுவாருன்னு தெரியும். பட் எல்லாரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது இல்ல, இதுக்கப்புறம் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு, கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாரு, ஆனா பினிஷ் பண்ணுவாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அது பயங்கரமா பண்ணாரு. ஆல்ரெடி அதான் நம்ம சேப்பாக்குல வேற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கோட்டை, நம்ம அந்த காலத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். ஹெய்டன், ரெய்னா, மைக்கேல் அசின்னு சொல்லிட்டு எல்லாம் நொறுக்கிட்டு இருப்பாங்க ஐபிஎல் எல்லாம். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் முடிச்சதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லெப்டினாலே சேப்பாக்குல ஒரு மேஜிக் நடந்துரும் எப்படியாவது. இதுல ஹைலைட் என்னன்னா, ரவி பிஷ்னாய் எல்லாம் 2-3 4 அடிச்சு சம இருந்தாரு லாஸ்ட்ல. அதுக்கு செம சியர் அதுக்கெல்லாம். இன்னொரு முக்கியமான இது சொல்லணும்னா, நம்ம வுட், ஆர்ச்சர் அவங்களோட பவுலிங்
தண்ணிக்கே தெரியல. இங்க ம். இங்க ஓப்பனிங்ல இங்க போய் ரிலீஸ் பண்றது மட்டும் தான் தெரியுது. நேரா கீப்பர் கையில இருக்கும் பால். அந்த மாதிரி ஸ்பீடு போட்டுருந்தானுங்க. மேட்ச் ஓவராலா திலக் வர்மா செலிப்ரேஷனோட பயங்கர ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்டா பக்காவா முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் குஷியா இருந்துச்சு. ஒருத்த மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் உள்ளுக்குள்ள. சும்மா பேருக்கு விசில் அடிச்சுட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தான் உள்ளுக்குள்ள அழுந்துகிட்டு. இல்ல இல்ல, சொல்ல போனா மேட்ச் ஃபுல்லா பயந்துட்டு இருந்தது இவனுங்க. நான் வந்து ஒரு மாதிரி காமனா இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்ப இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி போனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். இவனுங்க அப்படியே உருன்னு உட்கார்ந்தானுங்க. கடைசி அந்த 2 ஓவர் திலக்கோரமா அடிக்கிற போட்டுதான் எனக்கு மூஞ்சில சிரிப்பே வருது. அதனால மேட்ச் அதிகமா என்ஜாய் பண்ணது நான் தான். இவனுங்க எல்லாம் ஒரு ஒரு இதாதான் இருந்தானுங்க, டல்லா தான் இருந்தானுங்க. இல்ல எனக்கு புரியல, சொல்லிக்கிறான் அவனே. நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன், இங்கிலாந்து ஜெயிச்சா ஜாலி, எல்லாமே ஒத்துக்கிறான். ஆனா ஒரு வார்த்தை அங்கங்க நான் வந்து காமனா நடுவுல நின்ன, நிப்பேன். நான் நடுவுல நிக்கிறேன், நான் காமன் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவுலன்னு நினைக்காதீங்க. தேர்ட் மேட்ச் இப்ப இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. இப்போ இதுவே இந்தியா ஜெயிச்சிருந்தா சீரிஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மேட்ச் எவனா பாப்பாங்களா? இல்ல நம்மளா ஜாலியா வீடியோ போட முடியுமா? நம்ம பாப்போமே, நம்ம சும்மா பார்ப்போம், அவ்வளவுதானே. அந்த ஒரு த்ரில் இருக்கு. சும்மா எல்லாம் இல்ல, நான் குஷியா பாப்பேன். வெள்ளையர்களை வெள்ளையடிக்கிறத நல்லா பாப்பேன். அதான் முடிஞ்சிருச்சு. கனவுல கொல்லி வச்சுட்டாங்க, முடிஞ்சது அவ்வளவுதான். ஒத்துண்டாம் பார்த்தேலா, அவன் வாயாலே ஒத்துண்டான். அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ மேட்ச் தேர்ட் மேட்ச் எப்படி போச்சுன்றத பத்தி பார்ப்போம். இது இப்ப எனக்கு வந்து இப்போ இங்கிலாந்து இதுல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 170 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து பென் டக்கெட் அண்ட் லிவிங்ஸ்டன் அடிச்சது ஓகே, அவங்க இப்பதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் பார்த்தா எல்லாருமே ஒரு லிமிட்டடா ஒரு 20-20 எல்லாருமே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போ வருண் சக்கரவர்த்தி இருக்கிற ஃபார்முக்கு அவரே அட்டாக் பண்ணி லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பேட்டிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா பாக்குறேன் நான் இங்கிலாண்ட. ஆமா, நீ சொன்ன மாதிரி பேட்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட்லரும் வந்து 3 மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு தலைவர். ஸோ அவரோட பேட்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. என்னன்னா எனக்கு என்ன மைனஸா தோணுதுன்னா, இப்போ நல்லா அடிக்கிறாங்க, எல்லாரும் ஓவரும் அட்டாக் போறாங்க, ஆனா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க விக்கெட்டு. இன்னைக்கே அப்படிதான் ஆச்சு. ஃபுல்லாவே வராங்க, ஹிட் பண்றாங்க, உடனே கிளம்பிடுறாங்க, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியுது பேட்டிங் லைனப்லயே. அது அவனுங்க நல்லா ஆடி இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரானரியா வந்து நல்ல ஒரு ஸ்பெல் போட்டுறானுங்க. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இன்னைக்கு சூப்பரா போட்டான். எங்க என்ன பண்ண போறான்னு அவனுங்களுக்கு தெரியல. அதாவது அன்பிளேயபிளா இருந்தது, ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு. அதன்லயும் பிஸ்னாய் வந்து கரெக்டா நீ ஹாரி ப்ரூக் எடுத்துட்டான். ஆமா, இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி ஸ்பின் வந்து ஆட முடியாம டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டாங்க. 127 for 8க்கு வந்துருச்சு. ஆனா கடைசி 2 விக்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா ஸ்டாண்ட் பண்ணி 171க்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச் வின் பண்றதுக்கு முக்கிய ரீசனாவே இருந்துச்சு. இப்ப என்னன்னா ஓப்பனிங் நல்ல ஒரு ஸ்டாண்ட் கிடைச்சது. ஃபில் சால்ட் வந்து அவர் இந்த சீரீஸ்ல இன்னும் பிக்கப்பே பண்ணல. பாப்போம் அடுத்த 2 மேட்ச்ல ஏதாவது பண்றாருன்ட்டு. ஆனா பென் டக்கெட் வந்து இப்ப என்னன்னா ஒரு ஷார்ட் செலக்ஷன் ஒரு மிஸ்ஸாவே இருக்கும். அவர் எந்த பால் டிரைவுக்கு போகணும், எந்த பால் அட்டாக் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக்ல இருக்கும். இன்னைக்கு வந்து கரெக்டா ஆடினாரு, பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணி நல்லா கொண்டு வந்தாரு. பட்லருமே நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்ப நீ சொன்ன மாதிரி 3 மேட்சுமே அடிச்சிட்டு இருக்காள் தான். ஆனா நம்ம பட்லர்கிட்ட வெறும் அது மட்டும் எதிர்பார்க்கல, ஒரு 50+ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஸ்கோர் போகணும், மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப அவர் மிஸ் ஆனா அடுத்து டேக் ஓவர் பண்றதுக்கு இப்ப ஹாரி ப்ரூக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். யாருமே பண்றது இல்ல. அதுதான் இப்போ அவங்கள்ட்ட அந்த மிடில் ஆர்டர் வீக்னஸாவே அங்கதான் தெரியுது. ஹாரி ப்ரூக் வந்து நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா ஊர்லயும் செம்மையா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஸ்பின்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. நம்ம இன்னைக்கு லைவ்ல பாக்குறப்ப அதான் நினைச்சேன். இன்னைக்கு ராஜ்கோட்ல ஸ்மாக் ஏதாவது இருந்ததா? இந்த மாதிரி காரணம் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்பின் இம்ப்ரூவ் பண்ணோம்னா நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பண்ண மாட்டாரு. அது இன்னைக்கு வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ 127க்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்கோர் ஹை ஆனது. இப்போ லிவிங்ஸ்டன் அடிச்சாரு. லிவிங்ஸ்டன் வந்து 1 மேட்ச் பிளேயர், ஒரு சீரீஸ்க்கு 1 மேட்ச் 2 மேட்ச் அந்த மாதிரி அடிக்கிறாள் தான். இன்னைக்கு நமக்கு அது வாரி கொடுத்தது யாருன்னா ரவி பிஷ்னாய். தம்பி அப்படிலாம் ஆர்சிபி ப்ராடக்ட் பாத்தில்ல, ஆர்சிபி ப்ராடக்ட் வந்துட்டார்ல அடி. அதான் இப்ப இதே மாதிரி பண்ணா நல்லாதான் இருக்கும். இப்ப நான் ரவி பிஷ்னாய் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா, ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா இருது. ரவி பிஷ்னாய் பால் வந்து கொஞ்சம் ஆடுறது கஷ்டம் தான், அந்த ஒரு ஃபாஸ்டா ஒரு கூகுளி போடுறது. ஆனா கண்டினியூஸா நீ அதே போட்டு இருக்கும் போது அதுவும் லெக் ஸ்டெம்புக்கு வரணுன்றப்போ இப்போ லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர்லாம் அப்படியே மூவ் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லோவர் மாத்தணும். இப்ப லெக் ஸ்பின்னருக்கு என்ன பிளஸ், இப்ப நம்ம சகல் எல்லாம் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கோம். ஒரு பால் அடிச்சாங்கன்னா அடுத்து ஒரு டக்குனு ஒரு ஸ்லோவர் வெளியே போட்டு ஒரு மாதிரி டெம்ப் பண்ணி விக்கெட் எடுக்கிறது மாதிரி ஏதாவது மாத்துவாரு. இவர் ஸ்பீடு வந்து 95, 96, 97 கூட்டுறாரே தவிர
அந்த ஒரு லெக் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுப்போம், அந்த ஒரு இது இல்ல ரவி கிருஷ்ணா கிட்ட. அது மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கே மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்லோ பால், சேஞ்ச் ஆஃப் பேஸ் இதுலதான் ம். விழுந்திருக்கு. அதான் நீ சொன்ன மாதிரி ஸ்லோ பால்ல நீ நிறைய விக்கெட் விழுந்தது. ஹர்திக் பாண்டியா நிறைய வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணாரு, சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்மால் இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு ஆஃப்டர் லாங் கேப். ஷமி அவர் ஆமா. கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டிருந்தாரு. பழைய ஷமி ஃபார்ம் இல்லாட்டியும் ஓகே டீசெண்டா தான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நான் ஹானஸ்டா சரி ஓகே லாஸ்ட்ல கொஞ்சம் ரன்ஸ் லீக் ஆச்சு, பட் இது ஒரு சேசபிள் டார்கெட் தான், முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன். வழக்கம் போல நம்ம டெஸ்ட்ரக்டிவ் ஓபனர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு சேட்டன் வந்து என்னன்னு தெரியல சொல்லி வச்சு போன மேட்ச் சொல்லி வச்சு தூக்குனாங்க, இந்த மேட்ச் சொல்லி வச்சு அதே மாதிரி தூக்குறாங்க. அப்புறம் தான் நான் ஒரு ஸ்டாட்ஸ் பாக்குறேன், செம ஷாக்கிங் ஸ்டாட்டா இருக்கு. பேஸ் வந்து 140+ மேல அந்த டெலிவரிஸ்ல மட்டும் சஞ்சு சாம்சன் அதிக டிஸ்மிஸல் ஆயிருக்காராம். அந்த பேஸ்ல வந்தா மட்டும் அவுட் ஆறாருன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்க. அது செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அவர் அந்த மிஸ்டேக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். நீங்களும் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க, இப்பதான் கொஞ்சம் ஒன்னு அடிச்சா 100 இல்ல 0, இப்பதான் கொஞ்சம் அந்த 20-30 ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு. நீங்க இப்ப அதான் அப்படி சொன்ன மாதிரி இப்ப 3 மேட்சுமே சொல்லி வச்சு ஒரே பவுன்ஸ், அதுவும் அதிக பேஸ்ல விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அவரு. அதான் ஒரு சீரீஸ்க்கு ஒரு செஞ்சுரி இருக்கும், அது அடுத்த 2 மேட்ச்ல தாண்டி போடுறாரான்னு பார்ப்போம். அதான் அவர் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ணி அவரோட இன்னிங்ஸ் ஆடினாருன்னா சூப்பரா இருக்கும். சரி, நம்ம என் தலைவனோட சிஷ்யன் செல்லக்குட்டி இன்னைக்கு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தேன். அபிஷேக் சர்மா ஆரம்பிச்சு அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 டாட் எடுத்துட்டானுங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு 3 டாட்டோட வரிசையா அவனை வைக்க வச்சீங்க, அடுத்து ஃபுல்லா இடமே வீசதான் போறான்னு நினைச்சேன். அதே மாதிரி மார்க்குட் ஓவர் வரிசையா போட்டு அடிச்சு துவைச்சிட்டு தான் கொஞ்சம் நின்று அந்த இன்னிங்ஸை கொஞ்சம் கொண்டு போயிருந்தான்னா இன்னும் சூப்பரா பிக் ஸ்கோரே போலாம். அந்த பொறுமை மட்டும் லைட்டா வரணும். அது சரி பார்ப்போம், கண்டிப்பா கொண்டு வருவோம் போக போக. அதான் யுவராஜே யூஸ்வலா இப்ப அவர் ஏதாவது இப்ப அபிஷேக் சர்மா ஆடி முடிச்சோன்னா யுவராஜ் வந்து சொல்ற முதல் அட்வைஸே அதானே, நல்லா ஆடுற, இன்னும் கொஞ்சம் நிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இதை மாத்தி ஆடலாம் தானே நம்மளால வந்து கலாய்ப்பாரு. அது உண்மைதான். அந்த ஒரு யுவராஜ் அளவுக்கு மைண்ட் செட் இப்பவே வராது இல்ல, அது போக போக மாத்திப்பாரு. அடுத்து ஏதாவது பெரிய ஸ்கோர் கொண்டு வராரு பார்ப்போம். இப்போ சாம்சன் அவுட் ஆன உடனே ஸ்கை உள்ள வந்தாரா, ஸ்கை உள்ள வந்து சரி ஏதாச்சும் ஏன்னா கேப்டனா கொண்டு போவாரு மேட்ச அப்படின்னு பார்த்தா அவரும் டக்குன்னு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் சொல்லிட்டு கேப்டன்சிக்கு அப்புறமே அவரோட பேட்டிங் ஆவரேஜ் இறங்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தா 25+ வந்து நின்று இருக்கு. ஏன்னா 3 மேட்சுமே நம்ம பார்த்திருக்கோம், எல்லாமே டக்கு டக்குன்னு தான் சும்மா லூசா விக்கெட் ஆயிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அது அவர் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மேட்ச் இதா போயிருக்கும் நல்லாவே. ஆமா ஆமா. ஆனா அதான் அப்பவுமே நமக்கு திலக் வர்மா இருக்கிறதுனால ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் தான் கேப்டன் இருக்காரு, அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. அது போக எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாவுக்கு வந்து ஒரு வீக்னஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஸ்பின்ல அவுட் ஆயிடுவாரு, இல்ல ஃபாஸ்ட் பவுலிங்ல இந்த மாதிரி பவுன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு யாக்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக்னஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்குமே அவர் விக்கெட் ஆனது பார்த்தா ஒரு சூப்பர் டெலிவரி அதில் ரஷீத் போட்டது, சரியான ஸ்பின்னு போல்ட் எடுத்து, இந்த மாதிரி ஒரு நல்ல டெலிவரி போட்டு விக்கெட் எடுக்கிறப்ப நம்ம எதுவும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனாரு. பட் அதான் இந்த டார்கெட் அந்த 170 கடைசி அவங்க லீக் பண்ண அந்த ஒரு 30 ரன்ஸ் தான் மெயினா காஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ இத குரூப்ல டூப்பு கொஞ்சம் பேர் இருந்தாங்களா, அதை பத்தி சொல்ல மாட்டீங்க? ஆமா, இது த்ருவ் ஜுரல் பத்தி நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணும் இந்த இடத்துல. எனக்கு என்னன்னா T20 வந்து த்ருவ் ஜுரல் எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் இப்போ டெஸ்ட்ல நல்லா ஆடி இருந்தாரு, டெஸ்ட்ல வெளியே உட்கார வச்சிருக்காங்க பெஞ்ச்ல. இப்போ T20 வந்து அவரு ஓகே ஐபிஎல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா அவரு ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரன்ஸ் அடிச்சு அந்த மாதிரி போற ஆளு. அவர் அவங்க ஒண்ணு நம்ம நம்பர் 5 நம்பர் 6ல அதுவும் ஒரு பினிஷிங் ரோலுக்கு எதிர்பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அவருக்கான ரோலே டிஃபைன் பண்ணல இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, எனக்கும் ஃபர்ஸ்ட் அதுதான் தோணுச்சு. எனக்கு வந்து அப்ப த்ருவ் ஜுரலோட கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து டைம் எடுத்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஹிட் பண்ற ஒரு பேட்ஸ்மேனு. சோ டக்குன்னு ஒரு விக்கெட் 3 விக்கெட் டக்குன்னு விழுறப்போ டக்குன்னு த்ருவ் ஜுரல் மாதிரி ஒரு ஆளு கொண்டு வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்ட் பண்ணி இருக்கணும். எனக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் லைன் அப்ல தான் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து எப்போ வந்தாலும் ஃபர்ஸ்ட் பாலிங் ஹிட் பண்ணக்கூடிய ஆளு. சோ வந்து அதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கீழே இருக்கு, த்ருவ் ஜுரலை கொஞ்சம் மேலே இறக்கி இருந்தா விக்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா அடிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைன் அப்ல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணுது. நான் லைன் அப் சொல்ல, அவர் டீம்லயே வேளாண்ற த்ருவ் ஜுரலே நம்ம எடுக்க வேணாம் T20ல. அதான் எல்லாரும் போயிட்டாங்களடா. அதான் இப்போ ரிங்கு சிங் இந்த மாதிரி யாராவது இருந்திருந்தா எடுத்திருப்பாங்க. ஓகே, இல்ல இப்ப நல்ல ஒரு T20 பிளேயர்னா நமக்கு எல்லாம் கையில ஆளா இல்ல, வேற யாராவது எடுத்திருக்கலாம். T20 பெருசா இது பண்ணாத ஆளை தூக்கிட்டு வந்து போட்டு அடுத்து பினிஷர்னு வளர்க்கறது ரிங்கு சிங் தான். இன்ஜுரினால இருக்காரு. சோ அடுத்து வந்துருவாரு, வந்துட்டு த்ருவ் ஜுரல் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
இந்தியா லோயல் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா ப்ராப்பர் ஒரு ஃபினிஷர் இன்னும் செட் ஆகல. ஒரு ஆல்ரவுண்டர்னால இப்ப ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றாரு தவிர ஒரு ப்ராப்பர் ரோல் யாருக்கும் இது பண்ற மாதிரி தெரியல. இங்க வந்து இப்போ இங்கிலாந்துக்கு அதான் நல்ல அடிஷனாவே இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வந்ததுதான். பிரைடன் காஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம லாஸ்ட் T20லயே பார்த்தோம். பவுலிங்கும் நல்லா போட்டாரு. சூப்பரா ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்றதுல இருந்து புதுசு புதுசா போட்டுட்டு இருந்தாரு. பேட்டிங்கும் இறங்கினோடனே ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு. வருண் சக்கரவர்த்திலாம் டக்குன்னு அட்டாக் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் லைன் அண்ட் லென்த் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரைடன் காஸ் ஒரு நல்ல அடிஷன். அதுக்கப்புறம் நம்ம விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தும் கொண்டு வந்தாங்க. அவரும் ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இருக்காரு. அது போக ஓவர்டன் வந்திருக்காரு. ஓவர்டன் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தப்ப நினைச்சிருந்தோம். ஏன்னா சிஎஸ்கே சேப்பாக்ல தான் ஆமா. பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க. அப்ப எதுவும் பண்ணல. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா போட்டிருந்தாரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ் எல்லாம் போட்டு விக்கெட்டும் நிறைய எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு லோவர் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இங்கிலாந்து. ஸோ அதை வச்சு ஏதாவது தப்பி பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன பிரயோஜனம், நீங்க எப்படி ஸ்பின் ஒழுங்கா ஆட போறது இல்ல. அதான் அந்த ஸ்பின் வீக்னஸ் மட்டும் மாத்த மாட்டானுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெளியூருக்கு வர்றோம், இந்தியா மாதிரியான கண்ட்ரில வந்தா ஸ்பின் கண்டிப்பா ஆட தெரிஞ்சே ஆகணும். அதை மட்டும் டெவலப் பண்ண மாட்டானுங்க. இப்ப இந்தியான்னு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இப்போ ஸ்பின்னுக்கான ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல ஆமா. கூட பார்த்தேன், SA T20 லீக்ல கூட ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் T20 மேட்ச்ல ஒரு 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்பின் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பின் வந்து எல்லா கண்ட்ரிலயுமே இப்போ பெரியதா போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல பார்த்தா 2 டெஸ்ட் மேட்ச் 4 இன்னிங்ஸுமே ஸ்டார்ட் பண்ணது ஸ்பின்ல. ஸோ அதுவும் ஒரு 100 இயர்ஸ்ல அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அது ஒரு சீரீஸ் எல்லா இன்னிங்ஸுமே ஸ்பின்ல ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஸ்பின் வச்சே தான் இங்கிலாண்டை முடிச்சிட்டு இருக்கானுங்க காலகாலமா. ஆனா இவனுங்க அதுல இருந்து வெளியே வர மாட்டானுங்க. ஸ்பின்னரும் பார்த்தா இப்போ இங்கிலாந்து சைட்ல இருந்து இப்போ ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க, ஒரு லீடிங் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அவங்க அதை நர்ச்சர் பண்ணி பெருசா கொண்டு வரணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய வீக்னஸ் இங்கிலாந்துட்ட. ஆர்சிபி பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. அவர் என்ன ஸ்பின்னு முதல்ல சொல்லு கரெக்டா. அவர் எல்லா பக்கமும் போடுவாரு. அவர் எக்ஸ்பினும் போடுவாரு, ஆஃப் ஸ்பினும் போடுவாரு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ரே. மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஆனா மிஸ்ட்ரி ஸ்பின் அவருக்கு ஆட தெரியாது. அதான் அதுல ஹைலைட். இவ்வளவு ஏன் இங்கிலாந்து இன்னைக்கு வின் பண்ணதுக்கு ரீசனும் ஸ்பின் தான். அதில் ஆமா. ரஷீதை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா இப்ப என்னதான் டார்கெட் ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சொன்ன மாதிரி தான், அது சேசபிள் டார்கெட் தான். பட் ஆனா அதுக்கு கண்டெயின் பண்ணதுக்கு ரீசனே வந்து அதில் ரஷீதோட பவுலிங் அட்டாக் தான். ஸோ மெயின் விக்கெட் திலக் வர்மாவே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறமா எக்கனாமிக்கல் பவுலிங். ஸோ அதுதான் வந்து மத்தவங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ அதில் ரஷீத் கிரியேட் பண்ண அந்த மொமெண்டம் இப்போ ஆர்ச்சரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி ஓவர்டன், இவங்க எல்லாருமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. சோ ஸ்பின்னு தான் இன்னைக்கு வந்து மெயின் ரோல் காப்பாத்திருக்கு. ப்ளே பண்ணதே. அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா வருண் சூப்பரா போட்டுறாரு. அவரு எதுவும் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் அவர் இன்னைக்குமே எக்கனாமிக்கலா போட்டாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஷ்னாய்க்கு மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மற்றபடி அவங்களும் நல்லா போடுறது தான். ஸோ இப்படியே போச்சுன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணது வந்து நெக்ஸ்ட் 2 T20ல வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 4-1 தான் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன பிரகாஷ், நீ சொல்லு. அதான் இப்ப நான் வெள்ளையர்களை வெள்ளை அடிச்சிட்டு இருவானுங்கன்னு இவன்ட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து தெரியாம நீ ஒரு மேட்ச் தோத்தோடனே அவன் மூஞ்சில புன்னகைய பாரு வந்துட்டு நம்மள செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட டார்கெட் ஒரு மேட்ச் இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அது ஏன்னா நான் கான்பிடென்டா இருக்கு, அடுத்த 2 மேட்ச் கன்ஃபார்ம் இங்கிலாண்டை முடிச்சு விட்டு நம்ம 4-1 ஜெயிக்க போறோம். இப்போ விட்டுரு, என் ப்ரெடிக்ஷன் எல்லாம் விட்டுரு, உன் ப்ரெடிக்ஷனே விட்டுரு. இப்போ அவன்கிட்ட கேட்போம், புதுசா ஒண்ணு உருட்டுவான் பாரு, ஏதாவது வித்தியாசமா வச்சிருப்பான். நீ சொல்லுவ ப்ரெடிக்ஷன் சொல்லுப்பா நீ. எனக்கு இப்போ 2 மேட்ச் மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டானுங்க. இப்போ இங்கிலாந்து வந்து ஒரு ஹை இதுல போறதுனால அட்லீஸ்ட் ஒரு மேட்சா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது மிச்சம் இருக்கிறதுல. சரி, இங்கிலாந்து ஒண்ணு ஜெயிச்சாங்கன்னா எப்படி 2 சுத்த வர்றான். அதான் இந்தியா 3. யாரு ஜெயிப்பா யாரு தோக்க மாட்டான்னு சொல்லுப்பா நீ. இரு, இப்ப நான் வந்து 3-2 யாருலாம் சொல்ல மாட்டேன். 3-2 ரெண்டுமே ஏதோ ஒரு சைடு 3-2 வரப்போகுது. திவாகர் இவன் கடைசி வரை எதையும் சொல்ல போறது இல்ல, சொல்ல மாட்டான். நம்ம பெருசா வீடியோ முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அதான் நான் வந்து 3-2 அப்படின்னு சொல்லி ஒரு கலாஸ் போட்டுறேன், அதோட முடிஞ்சது. சாமி ஆளோடு பாடி.